அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்கள். உங்களை சந்திப்பதில் ஆனந்தம். இன்றைய ஆத்மோபதேசம் ஆன்மாவின் பாதை. இதை பற்றி இன்று பார்ப்போம். இதோடைய அர்த்தம் என்னன்னு புரிஞ்சுக்கலாம். ஆன்மாவின் பாதைன்னா என்ன? இந்த உபதேசம் ஒரு மிக உயர்ந்த ஒரு உபதேசமாக இருக்கும். காரணம், ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலுமே ஒவ்வொரு சூழ்நிலை தகுந்தாற் போல் ஒவ்வொரு வகையான புரிதல்கள் ஏற்படும். நீங்க உங்க வாழ்க்கையிலும் பார்த்திருப்பீங்க. நிறைய பேத்துடைய வாழ்க்கையுடைய அனுபவங்களையும் நீங்க கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. வெளி உலகத்துல உயர்ந்த நிலை அடைந்தவர்கள் இறுதியில் சொல்லக்கூடிய பதில் என்னவென்று பார்த்திருக்க கூடும். இதனுடைய பதிலாக என்ன நடக்கின்றது என்றால், வாழ்க்கை பற்றிய புரிதல்கள் ஏற்பட துவங்குகின்றது. சமுதாய வாழ்க்கை பற்றிய மேலும் மேலும் புரிதல்கள் ஏற்பட்டு அது உள்முகமாக திரும்புகின்றது. எல்லா மனிதர்களுக்கும் இது நடக்கும். இந்த உள்முகமாக திரும்பி இப்பிறவியோ அடுத்த பிறவியோ இந்த கேள்வி எழும்பத் துவங்குகின்றது. நாம் எதற்காக பிறந்தோம்? எதற்காக வாழ்கின்றோம்? எதை உணரப் போகின்றோம்? நிரந்தரமில்லாத இந்த சரீரத்தில் வாழ்கின்ற இந்த உயிருக்கு என்ன நோக்கம் இருக்கின்றது? இது போன்ற கேள்விகள் நிச்சயமாக எல்லா மனிதர்களுக்கும் நடக்கும். இதன் மூலமாக என்ன சொல்ல வருகின்றேன் என்றால், உங்கள் உயிர் என்கின்ற ஆன்மாதான் அனைத்தையும் இயக்குகின்றது. இந்த சரீரத்தை படைத்தது இந்த உயிர்தான். இந்த சரீரத்தை இயக்குவதும் இந்த உயிர்தான். எண்ணங்களை உருவாக்குவதும் இந்த உயிர்தான். உணர்ச்சி முடிச்சுகளை உருவாக்கி துக்கத்தை நோக்கியும், நோய்களை நோக்கியும், பிரச்சனைகளை நோக்கியும் எடுத்துச் செல்வதும் இந்த உயிர்தான். இதிலிருந்து நிரந்தரமாக விடுதலை தருவதும் இந்த உயிர்தான். ஆகையால் அனைத்துமே உள்ளுக்குள் இருக்கின்ற இந்த ஆன்மாதான் இதை செய்கின்றது. எதற்காக என்கின்ற ஒரு கேள்வி நாம் புரிந்து கொள்ள வேண்டும், கேட்க வேண்டும். எதற்காக வாழ்க்கையில் இந்த இன்பம் துன்பம் மாறி மாறி நடந்து கொண்டே இருக்கின்றது? நினைச்சது எல்லாமே நடக்கல. அப்படியே நினைச்சது சில விஷயங்கள் நடந்தாலும் பெரிய ஒரு திருப்தி ஏற்படுவதில்லை. நிறைய சமுதாயத்தில் வாழ்ந்த உயர்ந்த நிலை அடைந்தவர்கள் கூட தன் மரணத்தில் இதை சொல்கின்றார்கள். என் வாழ்க்கையில் பெரிய திருப்தியை உணரவில்லை, ஒரு நிம்மதியை உணரவில்லை, எதுவும் நிரந்தரமில்லாத உலகம் என்று சில கருத்துக்களையும் நான் கேட்டிருக்கின்றேன். இது உண்மையும் கூட. தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கின்ற இந்த வாழ்க்கை, இந்த வாழ்க்கை என்கின்ற பயணத்தில் என்னதான் இந்த கடவுள் சக்தி, உயிர் சக்தி சொல்ல வருகின்றது? நன்கு கொஞ்சம் ஆழ்ந்து கவனியுங்கள். இது என் வாழ்க்கையின் அனுபவம். ஒவ்வொரு மனிதனுமே
தன்னுள் இருக்கின்ற இந்த ஆன்மாவை, உயிரை உணர்ந்து, இந்த உயிர்தான் கடவுள், உயிர்தான் இறைவன், உயிர்தான் இறைக்கு சக்தி. இதை உணர்வதுதான் சரணாகதி. இதை உணர்வதுதான் முக்தி. இதுதான் வாழ்க்கையின் லட்சியம். நான் என்கின்ற அகங்காரத்தை உருவாக்கி, என்னால் எதுவும் நடக்கவில்லை, என்னால் எதுவும் இயலாது என்கின்ற சரணாகதியை நோக்கி இந்த ஆன்மா எடுத்துச் செல்கின்றது. ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. இந்த சரீரத்தை படைக்கும் போது, ஒரு தாயின் கர்ப்பத்தில் இந்த சரீரத்தை படைக்கும் போதும் நமக்கு எந்த ஞாபகமும் இல்லை. குழந்தையா இருக்கும்போது ஞாபகம் இல்லை. அதை பற்றிய தெளிவில்லை, அதை பற்றிய புரிதல் கிடையாது. இப்பவும் கூட ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் தன்னுடைய புத்திசாலித்தனத்தை மீறி, நான் தன்மையை மீறி ஒவ்வொரு சூழலையும் உருவாக்கி திகைக்க வைக்கின்றது. சில பேத்துக்கு உடல் நோய்கள் மூலமாக நம்மால் ஒன்றும் முடியவில்லை அப்படிங்கிற ஒரு ஞானத்தை உணர வைக்கின்றது. சில பேத்திற்கு செல்வம் சார்ந்து, பொருளாதாரம் சார்ந்து மிகப்பெரிய ஒரு இழப்பை, நஷ்டத்தை உருவாக்கி அதை தாங்கிக் கொள்ள முடியாத நிலைக்கு எடுத்துச் சென்று மனிதனை நிலைத்தடுமாற வைக்கின்றது இந்த ஆன்ம சக்தி. சில பேற்றுக்கு உறவுகள் சார்ந்த பிரச்சனைகள், முரண்பாடுகள். சில பேத்திற்கு ஆன்மீகம் சார்ந்து. எல்லா மனிதர்களுக்குமே இறுதியாக நம்மால் ஒன்றும் செய்ய இயலவில்லை என்கின்ற அனுபவத்தை தருகின்றது. இறுதியாக இறைவன் விட்ட வழி. அதனாலதான் மருத்துவர்கள் கூட கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று சொல்கின்றார்கள். எங்களால் முடிந்ததை செய்து விட்டோம், இதற்கு பிறகு இறைவனிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த வார்த்தை நிறைய மனிதர்களுக்கு நிறைய அனுபவத்தை தந்திருக்கின்றது. இந்த ஆன்மாவின் பாதையில் என்கின்ற வார்த்தை மூலமாக நான் என்ன சொல்கின்றேன் என்றால், ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் இந்த உயிரை நோக்கிதான் நகர்கின்றது. உயிர் தன்மையிலேயே நிலை பெறுவதற்காக இந்த உயிர் சக்தி வாழ்க்கையை பார்த்துக் கொள்கின்றது. நாம் எதையும் செய்யவில்லை இங்கு. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு மனிதன் ஒரு செயலை செய்ய வேண்டும் என்றால் முதலில் சிந்தித்தல் உதிக்க வேண்டும். ஒரு எண்ணத்தை உருவாக்க வேண்டும். அந்த சிந்தித்தல், அந்த திங்கிங் கூட நம் கையில் இல்லை. அந்த திங்கிங், எல்லா திங்கிங்குமே செயலாவும் மாறுறதில்ல. சில திங்கிங் மட்டும்தான், சில எண்ணங்கள் மட்டும்தான் செயலா மாறுது. அப்படியே செயலா மாறினாலும் நிறைவான திருப்தி சில விஷயத்தில் ஏற்படுவதில்லை. சில செயல்கள் ஏற்படுகின்றது. இது அனைத்தையும் இயக்குவது எது? ஒவ்வொரு மனிதனுக்குள் இருக்கின்ற உயிர் என்கின்ற இறை சக்தி தான், ஆனந்த சக்தி தான் இயக்குகின்றது என்பதை புரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த மனித பிறவியே. எப்படி குழந்தை பருவத்தில் நமக்கு எந்த ஒரு பிளானும், எந்த ஒரு புத்திசாலித்தனமோ
எதிர்காலத்தை பற்றிய சிந்தனையே இல்லாம அந்த வாழ்க்கை இயங்குச்சோ, என்ன மெச்சூரிட்டி ஆன பிறகு நம்ம தான் யோசிக்கிறோம், நம்ம தான் செயல்படுத்துறோங்கிற ஒரு மனரீதியான மாயை உருவாகின்றது. அந்த மாயையுடைய உச்சத்தில் தான் ஒவ்வொரு மனிதனும் ஆசையிலும் பேராசையிலும் ஓடிக்கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் இறுதியில் ஒவ்வொரு மனிதனும் ஆன்மாவில் லயம் கொண்டுதான் ஆக வேண்டும். இது நடக்கும். அதற்கு பல வழிகள், பல மார்க்கங்கள் இருக்கின்றது. அவரவர்களுக்கு அந்த ஆன்மா எந்த மார்க்கத்தை, எந்த ஞானத்தை பயன்படுத்தி தன் உள்முகமாக இருப்பை நோக்கி நகருமோ அது நகரும். ஆகையால் அனைத்து ஆன்மீக வழிகளும் சரிதான் என்று சொல்கின்றேன். எல்லா யோக முறைகளும், எல்லா பயிற்சிகளும் ஒரு புரிதலையும், ஒரு பட்டறிவையும், ஒரு தெளிவையும் தருகின்றது என்று சொல்கிறேன். என் வாழ்க்கையில் இந்த அனுபவம் கிடைத்தது. ஒவ்வொரு மனிதனுக்குமே தன் ஜீவன்தான் இறைவனாகவும் குருவாகவும் இருந்து வழிநடத்துகின்றது. இதை காட்டிக் கொடுப்பவர் குருநாதர். உன் இருப்பையே உனக்கு உணர வைத்து உன் ஆன்மாவே வழிகாட்டி என்று புரிய வைப்பவர் தான் குருநாதர். நாம் அதைதான் செய்வோம். என்னதான் குருமார்கள் சொன்னாலும் நமக்கு என்ன உள்ளுக்குள்ள உணரப்படுகின்றதோ அதைத்தான் நம்ம செய்வோம். அது சரியானதுதான். அது சரியே. இதை நோக்கிதான் வாழ்க்கை இயங்குகின்றது. ஆன்மாவின் பாதையில் தான் இயங்குகின்றது. ஆன்மா எடுத்துச் செல்கின்ற வழியில் தான் ஒவ்வொருடைய மனிதனுடைய வாழ்க்கையும் நடக்க துவங்குகின்றது. இதன் மூலமாக நான் என்ன சொல்கின்றேன் என்றால், இந்த ஆன்மாவின் பாதையில் என்கின்ற சத்தியத்தை உள்முகமாக உணர வேண்டும் என்கின்ற நோக்கத்தை நோக்கி நகர வேண்டும். சற்று சிந்தித்து வெறுமனே சமுதாய வளர்ச்சி நோக்கி மட்டுமே இருக்கின்றோமே தவிர, இந்த பிறப்பின் ரகசியத்தை புரிந்து கொண்டு ஆத்ம திருப்தியை உணரக்கூடிய தன்மையை நோக்கி நகர வேண்டும். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அனைவருமே வாழ்க்கை எதிர்பார்ப்பது ஆத்ம திருப்தியை தான். வளர்ச்சியின் மூலமாக, பேர் மூலமாக, புகழ் மூலமாக, எல்லாத்தின் மூலமாக எதிர்பார்ப்பது ஆத்ம திருப்தியை தான். ஆனால் வெளியுலக வாழ்க்கையின் மூலமாக அது ஒருபோதும் நடக்கவில்லை என்பது உங்களுக்கும் அது தெரியும். நீங்களும் அதை பார்த்திருப்பீர்கள். தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருப்போம். பிறந்தது முதல் இன்று வரை நீங்கள் நினைத்ததெல்லாம் செய்து சாதித்த பிறகும் கூட ஏன் ஆத்ம நிறைவும் திருப்தியும் ஏற்படவில்லை என்கின்ற கேள்வி எழுப்ப வேண்டும். தேவைக்குதான் வாழ்க்கையை தவிர ஆசைக்கு வாழ்க்கை அல்ல. உங்கள் தேவைக்கு என்ன தேவையோ அதை செய்து கொள்வது சரி. தேவைகளை பூர்த்தி செய்து நிச்சயமாக சொல்ல முடியும். ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை நிச்சயமாக செய்யக்கூடிய சக்தியும் புத்தியும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கின்றது. அதில் எந்த குறையும் இல்லை. இறை சக்தி அப்படிதான் படைச்சிருக்கு. இந்த பிரச்சனையே ஆசையில தான் இருக்கு. இந்த ஆசையில சிக்கி நிலை தடுமாறி தேவைக்கு அதிகமாக சிந்தித்து செயல்படுத்தும் போது மட்டும்தான் ஒரு மனிதன் திருப்தியையும் நிம்மதியும் இழக்கின்றான். இந்த ஆன்மாவின் இருப்பை நோக்கி இந்த ஆத்ம திருப்தி உணர்ந்து வாழ்க்கை வாழும்போது நிச்சயமாக சொல்ல முடியும், தன்னுடைய உணர்ச்சிகளையும் எண்ணங்களையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய பக்குவம் கிடைத்துவிடும்.
இது எல்லார் மனிதருக்கும் நடக்கும். இந்த சத்சங்கத்தை பார்க்கின்ற மக்கள் யாருக்கெல்லாம் இது புரிகின்றதோ, சற்று உள்முகமாக நாம் பயணம் செய்ய வேண்டிய நிலையை நோக்கி நகர வேண்டும் என்று சொல்கின்றது. ஆன்மாவின் பாதையில் என்பது உங்களுடைய வாழ்க்கை இருப்பாகிய உயிரை நோக்கிதான் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த உயிர்தான் இயக்குகின்றது. மரணத்தை வென்றவர் யாரும் உலகத்தில் இல்லை. மரணத்தை தீர்மானம் செய்யவும் முடியாது. அனுமானம் வேணா செய்யலாம். இப்படி நடக்கும், இந்த வருஷத்துல நடக்கும்னு ஒரு அனுமானம் செய்யலாமே ஒழிய, அந்த ஆன்மாவை உணரத்தான் முடியும். அதை தடுக்க இயலாது. இந்த ஆன்மாதான் உள்முகமாக உங்கள் வாழ்க்கையை எடுத்துச் செல்கின்றது. அதனாலதான் சமுதாய வாழ்க்கையில சமுதாயம் உருவாக்கிய இந்த மாயை என்கின்ற பேர், புகழ், வளர்ச்சி இது அனைத்தும் ஒருபோதும் பரிபூரண நிறைவையோ திருப்தியோ தரவில்லை, தரப்போவதும் இல்லை. இது உங்களுக்கு தெரிந்த விஷயம். மற்றவங்களுக்காக காமிக்கிறதுக்காக வாழலாம். ஆனா நமக்கு திருப்தி இருக்காது. திருப்தி மாறி ஒரு மாயை உருவாக்கி அடுத்த ஆசையை நோக்கி எடுத்துச் செல்லும் மனம். ஒரு பொருள் அடைவதற்கு முன்பு இத கிடைச்சிட்டா பரவாயில்லைன்னு சொல்லும் மனம். இதுக்கப்புறம் ஒண்ணு போதும்பா, இதுவே போதுங்க. அது கிடைச்ச பிறகு அந்த மனம் அனுபவிக்கின்ற சுதந்திரத்தையும் தடுத்து அடுத்த ஆசையை நோக்கி வேகமாக எடுத்துச் செல்கின்றது. இதை சற்று ஆழ்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். உள்முகமாக திரும்பி நீங்கள் எதிர்பார்க்கின்ற நிறைவான பரிபூரண திருப்தி உங்கள் உயிரை உணர்வதுதான் இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சில பேருக்கு கேள்வி எழும்பலாம். சாமிஜி, இந்த உயிரை உணருங்க, ஆன்மா உணருங்க, ஆனந்தம் சொல்லுங்க. இது உணரனால வாழ்க்கை போயிடுமா, சமுதாய வாழ்க்கை அப்படின்னு கேட்கிற கேள்விகள் இருக்க வாய்ப்பு இருக்கு. நிச்சயமாக ஒன்றும் ஆகாது. சமுதாய வாழ்க்கை நிறைவாக தெளிவாக வாழ இயலும் என்று சொல்கின்றேன். நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஒரு மனிதன் தன்னுள் பரிபூர்ண நிறைவை உணர்ந்த பிறகு தன் சமுதாய வாழ்க்கையை நிச்சயமாக நிறைவாகத்தான் வாழ்வார்கள். இந்த நிறைவை உணராமல், திருப்தி உணராமல் வாழும்போது என்ன நடக்குதுன்னா, மனதோடைய போக்கில் ஆசையில் சிக்கி பரபரன்னு வாழ்க்கை நிதானத்தை இழந்து நடக்கின்றது. ஆன்மாவின் பாதையில் என்பது உங்களுடைய பரிபூர்ண நிறைவை உணர்ந்து அது உள்முகமாக எடுத்து சென்றே தீரும். நம்ம விருப்பப்பட்டாலும் சரி, விருப்பப்படலும் சரி. எல்லா மனித பிறவிகளுக்கும் அந்தந்த காலகட்டத்தில் இப்பிறவியோ அடுத்த பிறவியோ உள்முகமாக எடுத்துச் சென்று பரிபூரணத்தை உணர வைத்து பிறவா நிலையை நோக்கி எடுத்துச் சென்றே தீரும். என்ன, இதை நாம் தெரிந்து கொண்டோமானால் வாழ்கின்ற வாழ்க்கையை நிறைவோடு, நிம்மதியோடு, தேவைகளை மட்டும் பூர்த்தி செய்து நிம்மதியாக வாழ்ந்துவிட முடியும் என்று சொல்கின்றேன். ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கை தன் இருப்பை நோக்கிதான் இழுக்கின்றது, ஈர்க்கின்றது, நகர்கின்றது. ஆன்மாவுடைய நல்லா புரிஞ்சு பாருங்க, உடலை படைத்து உடலை இயக்கக்கூடிய இந்த ஆன்ம சக்தி நிச்சயமாக வாழ்க்கையும் பார்த்துக்கிட்டு தான் இயக்குது. அதோட பர்மிஷன் இல்லாம எதுவும் நடக்கல. யோசிச்சு பாருங்க, எதற்காக இந்த உடம்ப படைக்கணும், எதற்காக இந்த உயிர் உடம்புக்குள்ள வரணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு இன்டெலிஜென்ஸ், சுப்ரீம் இன்டெலிஜென்ஸ் வேலை செய்யுது அப்படின்னா நிச்சயமாக வாழ்க்கையும் பற்றிய சிந்தனை அதுக்கு இருக்கின்றது. அதை என் வாழ்க்கையில் நான் உணர்ந்திருக்கின்றேன், அதை பகிர்ந்து கொள்கின்றேன் உங்களோடு. என்னவென்றால், ஆன்மாவில் நிலை பெறுவது, உயிரை உணர்வது, தன்னை உணர்வது,
தன்னை உணர்வது என்பது பல வழிகள் இருக்கின்றது. நான் அனுபவித்த அனுபவம் மிகவும் சுலபமான வழி ஆனந்த உணர்வு. இந்த ஆனந்தத்தை உணர உணர உங்கள் ஆன்மாவின் பயணம், ஆன்மாவின் பாதை என்னவென்று உங்களுக்கு புரிந்துவிடும் என்று சொல்கிறேன். இதற்கான வழியே இது நான் எப்படி தெரிந்து கொண்டேன் என்றால், இந்த ஆத்ம ஆனந்தத்தை உணர 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 விழிப்புணர்வுடைய தன்மை ஆழமாகின்றது. இதுதான் நடந்தது. இந்த ஆனந்தத்தை மேலும் மேலும் உணர உணர ஆனந்த சிந்தனை செய்ய செய்ய ஆனந்தத்தில் பயணம் பண்ண விழிப்புணர்வுடைய ஆழம், விழிப்புடைய டெப்த் ஆஃப் கான்சியஸ்னஸ் ஆழமாகி இந்த கான்சியஸ் மூலமாக உள்முகமாக இருப்பதையும் வெளிமுகமாக இருப்பதையும் புரிந்து கொள்ள முடிந்தது. இதன் மூலமாக என்ன நடக்குது என்றால் பரிபூர்ண நிறைவும் பயமற்ற, எதிர்பார்ப்பற்ற, துக்கமற்ற, கவலையற்ற வாழ்க்கை வாழ முடியும் என்று சொல்கின்றனர். ஒவ்வொருவருமே ஆன்மாவின் பாதையில் தான் நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஆன்ம சக்தி தான் இயக்குகின்றது என்பதை புரிந்து கொள்வதற்கான ஒரு அருமையான வழி ஆனந்தம் என்கின்ற பரிபூர்ண நிறைவை உணர்வதுதான். ஆத்ம ஆனந்தம் என்கின்ற உணர்வை உணர உணர உங்கள் வாழ்க்கை மிக தெளிவோடு எதிர்கால வாழ்க்கை பற்றி பயமில்லாது, பேராசையில் சிக்காது, துக்கத்தில் இல்லாமல் வாழ்க்கை நிறைவோடு வாழ இயலும் என்பதை இந்த சத்தங்கத்தின் மூலமாக சொல்லிக் கொள்கின்றேன். எல்லோரும் ஆன்மாவின் பாதையில் ஆனந்தத்தை உணர்ந்து, ஆன்மாவை உணர்ந்து வாழ்வீரா. நன்றி. மீண்டும் சந்திப்போம். ஆனந்தமாக வாழுங்கள். ஆனந்த நன்றி.